இவனுங்களாம் இந்த ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த சைடில் ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் தான் நிறையா மசாலா வச்சுருக்காங்க. ரெடியா? ரெடி? சரி சாப்பிடுவோம். இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி அத்தோ கடை. ஸோ இது வந்து ஒரு பர்மா ஃபுட்டு இல்லையா? நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க உள்ளே போவோம், அந்த ஃபுட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் இருக்குது, இது என்னென்ன ஸ்பெஷல், இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். பட் எனக்கு கொஞ்சம் தான் அதில் புரிஞ்சது என்னென்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த டீட்டெயில் வந்து ஆர்த்தி சொல்லுவாள். ஸோ இப்போ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அத்தோ இருக்குது. ஒன்று அத்தோ ஃப்ரை இருக்குது, இன்னொன்று அத்தோ வார்ம் இருக்குது. அத்தோ வார்ம் எப்படின்னா பேஜோன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ், ஒரு தட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த தட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பிரேக் பண்ணி போட்டு அதை போட்டு செய்வாங்க. அது வந்து வெஜ்ஜில் இருக்குது அண்ட் எக்கில் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அத்தோ ஃப்ரையில் வந்து ஃப்ரை பண்ணி ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த நூடுல்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு செஞ்சு தருவாங்க. அண்ட் மொயிங்கா அப்படின்னு ஒன்று இருக்குது, தட்ஸ் சூப்பி நூடுல்ஸ். அதில் வந்து இது இருக்குது, அதே வெரைட்டிஸ் மறுபடியும் கீழே வருது. அதுக்கடுத்து ரைஸ் அத்தோ. இது ஃப்ரைட் நூடுல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அவங்க வந்து ரைஸ் போட்டு அதே சேம் அத்தோ வார்மில் இருக்கிற நூடுல்ஸே இங்கே வந்து ரைஸில் போட்டு தராங்க. பர்மிஷ் பாயில்ட் எக் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் பர்மிஷ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்து சேம் அதே மாதிரி அந்த அத்தோ ஃப்ரை பண்ணுறதுல வந்து அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. சாரி. அண்ட் கிரேவி ஐட்டம்ஸ். இந்த சிக்கன் அத்தோ ஃப்ரை வந்து எப்படின்னா கிரேவியாக தராங்க. அந்த சிக்கனை வந்து சிக்கன் 65 மாதிரி பண்ணாமல் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி அதில் போட்டு கொடுக்குறாங்க. அந்த கிரேவி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வெஜ்ஜில் வேணும்னா நீங்கள் வெஜ் வாங்கிக்கலாம். எக் கிரேவி இருக்குது, சிக்கன் சுக்கா அண்ட் ப்ரான் தொக்கு இதெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து கிரேவியில் இருக்குது. அண்ட் சூப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும், இதை ட்ரை பண்ணுங்கள் மேம், இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி முதல் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நிறைய வந்து ஆர்த்தி சொன்ன மாதிரி ஹேண்ட்மேடாக மிக்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த சைட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அது க்ளவுஸ்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம கேட்ட ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வந்து வந்துடுச்சு. இது வந்து என்ன ஆர்த்தி நிறைய சொன்னார். ஸோ கொண்டு வந்து வைக்க போகும்போதே ஸோ நம்ம வந்து சூப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஸ்டெம் பேஜோ சூப் வச்சுருக்காங்க. இது வந்து பேஜோ போட்டு அந்த தண்டா வாழைத்தண்டு போட்டு சூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் எக்கு. இதே சூப்பில் வந்து எக்கு கொடுத்துருக்காங்க. தென் அந்த மொஹிங்கா அந்த இது வந்து சூப்பி நூடுல்ஸ். ஸோ சூப்லெஸ் நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் எக்கு மோஜ். அதிலே தான் சிக்கன் இருக்குது, உங்களுக்கு ப்ரான் இருக்குது, இந்த மாதிரிலாம். நீங்கள் என்ன வெரைட்டி இல்லை, இதில் வந்து சிக்கன் கிடையாது, ப்ரான் அண்ட் பேஜோ மட்டும் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து அந்த ஹேண்ட்மேடு இது வெறும் அந்த கையில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குற பேஜோ அத்தோ இது. அண்ட் இது வந்து சிக்கன் போட்டு ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அத்தோ ஃப்ரை. இது அவ்வளோதான். இது வந்து பர்மிஷ் எக்கு, அந்த முட்டை இருக்குது, முட்டைக்குள்ளே செம்ம மசாலாஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இவனுங்களாம் இந்த ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. எப்போ கொண்டு வந்து வைப்போம்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஆர்டர் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரெடியா? ரெடி? சரி சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடுங்க. இது அந்த வாழை தண்டோட டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சால்ட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக எல்லா மிக்சரும் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து எக்கோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். முன்னாடி சூப்பே சாப்பிட்டதில்ல. ஸோ எனக்கு சூப் அவ்வளோ பிடிக்காது. இதில் வந்து இந்த சூப்பில் வந்து ஐ கேன் ஃபீல் பிளாக் பேப்பர் போட்டிருக்காங்க. அந்த பிளாக் பேப்பர் எல்லாம் இந்த ஃபீல் பண்ண முடியுது, நல்லாவே இருக்குது. இந்த தண்டு வெஜ் அண்ட் மிக்ஸ்டு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அந்த வாழைத்தண்டும் இருக்குது, அதோடு சேர்த்து அந்த எக்கும் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து அத்தோ ஃப்ரைட் போயிடலாமா இல்லை இது சாப்பிடலாமா? இது டேக் திஸ். ஓகே, இது வந்து ஃபுல்லாக அந்த பேஜோ வந்து இதுதான் பேஜோ, அந்த தட்டை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து வெறும் இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து ராவாக ஆட் பண்ணி செய்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட நூடுல்ஸே கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெகுலர் நூடுல்ஸ் சாப்பிடுவோம், அது வந்து சின்னதாக இருக்கும். இதோட சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்ட்மேடு. இதில் வந்து கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஐ திங்க் லெமன் ஜூஸ் நான் ஒரு ரெசிபியில் பார்த்ததில் வந்து லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணாங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த தட்டை மாதிரி அந்த பேஜோட சேர்த்து சாப்பிட நல்லா இருந்தது. இதுதான் அடுத்து நாம் வந்து அதை ட்ரை பண்ணலாம். அத்தோ ஃப்ரைடு சிக்கன். ஸோ இந்த சிக்கனே சார் ஏற்கனவே சொன்னார், அது வந்து டோட்டலி போன்லெஸ் தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நார்மல் நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அதில் வந்து எக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் நூடுல்ஸ்னால சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்குது சாப்பிட. அதான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து ரைஸில் கூட எடுத்துக்கலாம், ஃப்ரைட் ரைஸாக கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சூ பண்ணி சாப்பிட போது நல்லா ஃப்ளேவர் தெரியுது. ஆனியன் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது ஃப்ளேவர் எல்லாம். இதோட மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. நம்ம ரெகுலர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம், அதில் வந்து ஒரு மாதிரி பெப்பராக இருக்கும், ஒரு காரம் கம்மியாக இருக்கும், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து டேஸ்டியே கொஞ்சம் புளிப்பு, அதே மாதிரி அதில் காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நூடுல்ஸாக இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரைடு எக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளேயே பாருங்களேன் எப்படி இது பண்ணி மசாலாஸ் வந்து வச்சுருக்காங்க. மசாலாஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இல்லை ஃபஸ்ட்டு இந்த சைடில் ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் தான் நிறையா மசாலா வச்சுருக்காங்க.
இது ஃப்ரைடு ஆனியன் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புளிப்பாக தெரியுது. இவங்க ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபுட்லேயும் வந்து கொஞ்சம் புளிப்பாக தெரியுது எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 1-2 அரைச்சிருக்காங்க. நைஸாக வந்து அந்த சில்லி பவுடர் வந்து கிடையாது. வெள்ளைப்பூடை வந்து தட்டி போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் இஞ்சும் வெள்ளைப்பூடு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, வெள்ளைப்பூடோடது தான் ஜாஸ்தி இருக்குது. அது 1-2 க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. அதை டேரெக்டாக சாப்பிட போகும்போது ரொம்ப நல்லது. ப்ளஸ் அந்த முட்டையில் இப்படி சாப்பிட்டதில்ல, நம்ம பெப்பர் போட்டு சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து மொஹிங்கா அந்த சூப்பி நூடுல்ஸ். இது எக்கு போட்டிருக்காங்க, அந்த வாழைத்தண்டு சூப்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக தெரியுது பாருங்கள். ஆனால் அந்த நூடுல்ஸ்லாம் வந்து ஆரஞ்சு கலராக இருந்தது. பட் இதில் வந்து இருக்கிறது வந்து டேரெக்டாக அதே ஒயிட் கலராக இருக்கும் போல். ஸோ ஒரு இது இல்லாமல், ஸோ இது வெறும் மசாலா எதுவுமே நிறைய ஆட் பண்ணல, வெறும் அந்த சூப்போட ஃப்ளேவர் நல்லா தெரியுது எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு இந்த சூப் குடித்தோம்ல, அதே எக்கெல்லாம் போட்டு எக்கெல்லாம் இப்படி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த எக் ஃப்ளேவர் தான் நிறையா வருது இதில். ஓகே, அப்புறம் இவங்ககிட்ட சொன்னது வந்து ஒரு பிரெட் டோஸ்ட் சொன்னோம். இது வந்து மதுரையிலே இவங்ககிட்ட நிறைய இடத்துல ரொம்ப ரேரான பிரெட் டோஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது, டிப் பண்ணி எக்கை டிப் பண்ணி கொடுப்பாங்க. இனி நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வேணால் சாப்பிட்ருக்கோம் அந்த ப்ரெட் ஆம்லேட்டுலாம். பட் இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ப்ரெட்டை கட் பண்ணி அதோட ஃபுல்லாக இது பண்ணி கொடுக்குறாங்க போல். ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த சாஸோடு சாப்பிட போகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ரெகுலர் ப்ரெட் ஆம்லேட்டை தவிர. ஓகே, உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம வந்து ரெகுலர் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்போம், பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா வந்து ரிலாக்ஸாக இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சூப்லேயே ஒரு வெரைட்டி. அதே மாதிரி வாழைத்தண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் வந்து குடிக்கிறதுனால அது கல்லடப்புலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண போகும்போது இது இப்படி சூப்பாக குடிச்சிட்டு போயிடலாம். ஸோ ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஆல்சோ. ஸோ அந்த சூப் ட்ரை பண்ணலாம். இங்கே வர எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெகுலர் ஃபுட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கோம், ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், ஒரு பிரியாணி ஆகட்டும். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஒரு சண்டே ஈவினிங் நம்ம அந்த குட்டீஸ்களோட சேர்ந்து வந்துட்டு அவனுங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃபுட்டில். அதான் அம்மா சொன்ன மாதிரி பர்மாக்கே போய் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இங்கே பக்கத்தில் மதுரையிலே வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா ஃபுட்டுமே. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இட்ஸ் பாஃபம் சுசித்ரா அண்ட் ஆர்த்தி அனுஷ்கா. பாய். தம்பி அத்தோ கடையும் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக 1.5 இயர்ஸ் அங்கே வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குளிர் காலத்துக்கு ரொம்ப நல்லா சூடாகவும் இருக்குது, நல்லா சாப்பிட்ற நல்லா இருக்குது. ஃபேமிலியோட நல்லா சாப்பிடாம நல்லா அமைப்பு ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், மந்த்லி 2 தடவை வருவோம். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு, எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நூடுல்ஸு, பேஜோ, அத்தோ எல்லாமே நூடுல்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.